கார்த்திகை மாத தீப திருவிழாவிற்காக கோவையில் வண்ணமயமான மெழுகு விளக்குகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. திருக்கார்த்திகை நாள் மட்டுமின்றி இந்த மாதம் முழுவதும் இந்துக்கள் தீப திருவிழாவாக கொண்டாடுகின்றனர். தங்களுடைய வீடுகள் மற்றும் வீட்டிற்கு வெளியே விளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்வர். ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை மாதம் துவங்குவதோடு அன்று திருக்கார்த்திகை தினம் என்பதால் சந்தைகளில் பல்வேறு விதமான விளக்குகள் விற்பனைக்கு வந்துள்ளன. பல ஆண்டுகளாக மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்குகளில் மக்கள் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வருகின்றனர். இந்நிலையில் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தற்போது மின்சார விளக்குகளும் மெழுகால் தயாரிக்கப்பட்ட விளக்குகளும் விற்பனைக்கு வந்துள்ளன. திருக்கார்த்திகையை முன்னிட்டு கோவை மாவட்டத்தில் மெழுகாலான விளக்குகள் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு வந்துள்ளன. பூ வடிவத்திலான அலுமினிய தகட்டில் பச்சை, ஆரஞ்சு, மஞ்சள் என பல்வேறு வண்ணங்களில் மெழுகு கலவை தயாரிக்கப்பட்டு அதில் ஊற்றப்படுகிறது. பின்னர் அதில் தீபமேற்றும் வகையில் திரி ஒன்று பொருத்தப்பட்டு தயார் செய்யப்படுகிறது. இப்போ முதல்ல பாத்தீங்கன்னா, இப்போ இந்த கார்த்திகை விளக்கு இப்போ எல்லாருமே தனியா கார்த்திகை விளக்கு வாங்கணும், எண்ணெய் வாங்கணும், திரி வாங்கணும், அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்து வைப்பாங்க. இப்போ நவீன முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷமா இந்த கார்த்திகை விளக்கு இப்போ நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு வருது. மித்தபடி பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சோம், யூஸ் பண்ணோம், மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணுற மாதிரியும் இது ஒரு ப்ராசஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜுங்கிறது கிடையாது. நம்ம எவ்வளோ வாட்டி வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கு. இந்த தொழில் குடிசை தொழிலாகவும் செய்யப்பட்டு வருகிறது. தற்போது மூலப்பொருளின் விலை உயர்வால் குடிசை தொழில் செய்பவர்கள் நலிவடைந்துள்ளனர்.